இந்த டிஷ் பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்க நல்லா சாஃப்ட் பாயில்டாக வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் நிறையா பிரெட் க்ரம்ப்ஸ். நம்ம இப்போ அமுல் சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கோங்க இல்லையா, அதுக்குள்ளே நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு வெளியே எதுவுமே தெரியாது அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. வெளியே தெரிஞ்சால் எண்ணெயில் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து உதிராது. ஸோ மீடியமான ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே உள்ளே நல்லா மெல்ட் ஆகி சீஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.